இந்த கர்த்தருடைய நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து சாத்தானுடைய தந்திரங்கள் என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறதான வேளையிலே சொல்லுகிறார், சாத்தானாலே மோசம் போக்கப்படாதபடிக்கு அல்லது மோசம் போகாதபடிக்கு, நீங்கள் ஏமாந்து போகாதபடி, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் ஒரு மனுஷனை அல்லது ஒரு மனுஷியை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை வஞ்சிக்கும்படி சிலர் நினைக்கிறதை போல 2 கொம்புகளை வைத்துக்கொண்டு கோர பற்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறவன் அல்ல. அவன் எப்படி வருகிறான் என்பதை குறித்து வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது, ஒரு சர்ப்பமாக, பேசும் சர்ப்பமாக, ஒளிரும் சர்ப்பமாக ஏதேனுக்குள்ளாய் வந்து ஏவாளிடத்திலே தந்திரமாய் பேச்சு கொடுத்து தன்னுடைய தந்திரத்தினாலே அவளை என்ன பண்ணிவிட்டான்? வஞ்சித்து விட்டான். அவளுடைய வஞ்சகத்தினாலே அவள் ஏவாளும் விழுந்து விட்டாள். ஏவாள் விழுந்தபடியினாலே தன்னுடைய மனைவி கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணமாய் நிற்கிறதை பார்த்த ஆதாம், விலக்கி வைக்கப்பட்ட கனி என்று சொல்லி அவனுக்கு தெரியும், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவோம் என்பது ஆதாமுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் தன் மனைவி கொடுத்த கனியை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வாங்கி புசித்து 2 பேரும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் நிர்வாணத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இலைகளை பறித்து தங்களுடையதான கச்சைகளாக கட்டிக்கொண்டு விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடுவதற்கு காரணமாயிருந்தது இந்த சாத்தானுடைய தந்திரம். அவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஒரு மேன்மையான காரியத்தை இழக்க செய்கிறவர்களாய் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக தான் அவன் தந்திரமாக நம்மை மோசம் போக்கும்படி கடந்து வருகிறான். அல்லேலூயா. இவன் யார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். இவன் வல்சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் அழைக்கப்படுகிறவனாயிருக்கிறான். அந்த வலுசர்ப்பம் தான் இந்த சாத்தான், இந்த வலுசர்ப்பம் சாத்தானும் தான் இந்த பிசாசு. ஆமென். 3 பேரும் 3 பேர் அல்ல, தனித்து இருக்கிறவர்கள் அல்ல, ஒருவருடைய பெயர் தான் அப்படி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் வேஷம் தரித்து வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே சொன்னேன். அதே போல தேவ ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கும்படியாக அவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசிகளாக, ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறவர்களாக, கள்ள அப்போஸ்தலராக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொன்னதையும் உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம முதல் நான் தியானிச்சோம். கடந்த வாரத்தில் அவன் நம்மை எப்படி வஞ்சிக்கிறான், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்வைத்தேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு முன் வைத்து, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போடுகிறான். அந்த மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறதான வேளையில தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு, அது நமக்குள்ளாய் மீட்பை கொண்டு வர முடியாதபடிக்கு, நமக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வராதபடிக்கு நம்முடையதான இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறது. அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் இரத்தம் இரத்தம் செய்யும் என்று சொல்கிறபடியினாலே உங்களுக்கு ரட்சிப்பு வரப்போவதில்லை. அந்த இயேசுவின் இரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நீங்கள் அறிக்கை இடுகிறீர்கள், உண்மைதான். இயேசுவின் இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதிலே என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிறது எது? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி. இது எனக்குள்ளாய் பிரகாசித்தால்தான் எனக்குள்ளால என்னென்ன அழுக்குகள் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பிக்க இந்த வசனத்திற்கு தான் முடியும். ஏன்னா கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆகையினால் அவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம், அவனுடைய தந்திரம் என்ன? வசனம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குகிறான். அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கடினப்படுத்துகிறான். அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு மந்த புத்தி உடையவர்களாய் மாற்றுகிறான். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அன்னைக்கு வாசித்ததை போல நம்மை வழியருகான நிலங்களாய் மாற்றி நமக்கென்று தேவன் அனுப்பினதான அந்த ரட்சிப்பின் வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்க கூடாதபடிக்கு நமக்குள்ளே அவிசுவாசங்களை கொண்டு வந்து அதை வழியருகான விதையாய் மாற்றி ஆகாயத்து பறவையாக அவன் வந்து அதை என்ன பண்ணுகிறான்? பட்சித்து போடுகிறான். நம்முடைய ரட்சிப்புக்கென்று தேவன் அனுப்புகிற வசனம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காமல் சத்துருவினாலே பட்சித்து போடப்படுவதற்கு காரணம் என்ன? அவ்விசுவாசம் என்கிற தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை இழந்த அவ்விசுவாசம் என்கிற ஒரு கொடிய கிரியையினாலே நிரம்பி நம்முடையதான இருதயத்தை கடினப்படுத்தி போடுவதுதான். அதுதான் வழியருகான நிலம். இன்றைக்கு எப்படியாகலும் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். எத்தனை காரியங்களை சொல்ல முடியுமோ அத்தனை காரியங்களை நான் சொல்லுவதற்கு முயற்சிக்கிறேன். இரண்டாவதாக, இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளையை வஞ்சிப்பதற்காக அவன் செய்கிற அந்த தந்திரம் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார்கள். அங்கே தேவாலயத்திற்குள்ளே இருந்த ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறதையும், ஓய்வு நாளிலே அவர் அற்புதம் செய்தது நிமித்தம் அவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறதையும் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நல்லா கவனிங்க அந்த வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்ப மற்றவர்களுடைய கண்களுக்கெல்லாம் இவளை ஒரு பலவீனப்பட்டவளாக தெரிகிறது. இவளை கட்டி வைத்திருக்கிறது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுடைய பார்வையிலே இவள் எள்ளளவு நிமிர்ந்து பார்க்க கூடாத ஒரு கூனியாயிருக்கிறாள், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வந்ததான வேளையில 10வது வசனத்திலே நீங்க வாசிக்கும் போது தெரியும், ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எள்ளளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். 1-2 வருடங்கள் அல்ல, 18
18 வருடங்களாக சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் 18 வருடமாக இவள் ஜெபாலயத்திற்கு சென்றிருக்கலாம். ஆசாரியன் இவனை பார்த்திருக்கலாம், லேவியன் இவளை பார்த்திருக்கலாம். இவளை கட்டியிருக்கிற காரணம் என்ன? இதை கட்டியிருக்கிறது யார்? ஏன் இவள் குனிந்து இருக்கிறாள்? எல்லாரும் இவள் நிமிர்ந்து பார்க்க கூடாதவளா இருக்கிறாளே என்று சொல்லி ஒரு முறை கூட அவர்கள் யோசிக்கவில்லை. மாறாக அவளுடைய நிர்பந்தமான நிலைமையை கண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து அவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விடுதலையாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணிதன் நிமித்தம் என் ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பேச துணிகிறார்கள். அவ உண்மையிலே கூனி. சாத்தானுடைய கட்டவளை என்ன பண்ண வச்சிருந்தது? கூனியாய் வைத்திருந்தது, நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி. ஆனா நம்ம நிமிர்ந்து இருக்கிறோம் என்று சொல்கிற நம்ம இன்றைக்கு அநேக பேர் யாராயிருக்கிறோம்? குனிந்து பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவருடைய கண்கள் அதை பிரத்யட்சமாய் காண்கிறது. இவள் கூனியாய் இருக்க வேண்டியவள் அல்ல. இவள் நிமிர்ந்திருந்து தேவனை ஆராதிக்க வேண்டியவள். இவள் நிமிர்ந்திருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவள். இவள் நிமிர்ந்திருந்து தேவனுடைய போதகத்தை கேட்க வேண்டியவள் என்று சொல்லி என் ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. அவர் பார்க்கிறதான வேளையிலே அவள் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவளை கட்டி இருக்கிற ஒரு கட்டை காண்கிறார். அந்த கட்டு சாத்தானாலே கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவருக்கு ஒன்று புரிகிறது. இவள் வாஞ்சையோடு கூட ஜெபாலயத்திற்கு வந்தாலும் இவள் நிமிர்ந்து பார்க்காதபடிக்கு சாத்தான் இவளை தந்திரமாய் கட்டி வைத்திருக்கிறான். இவளுடைய இந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டால் ஒழிய இவள் நிமிர்ந்து பார்க்க முடியாது. இவள் நிமிர்ந்து பார்த்தால் ஒழிய கொலோசியர் 3:1-2 போல நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்ன அந்த பரலோகத்திற்குரியவைகளை தேடுகிற வாஞ்சையும் விருப்பமும் இவளுக்கு இல்லாமற் போகலாம். நாம் நினைக்கிறோம் ஆலயத்தில் தான் இருக்கிறோம், கூடுகைக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனால் கடந்த வாரத்திலே ஆண்டவர் சொன்னார், அவனுடைய தந்திரம் என்ன? வசனம் உட்பிரவேசிக்காதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறவன். இந்த வாரத்திலே சொல்கிறார், நீ கேட்கிற வசனம் உனக்கு பிரயோஜனப்பட்டு நீ நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. தலையை உயர்த்தி மேலான பரலோக தரிசனம் உடையவளாய் மாறாதபடி, மேலான பரலோகத்தை குறித்த வாஞ்சை உள்ளவளாய் மாறாதபடி, பரலோகத்தை குறித்த தேடுதல் உடையவளாய் மாறாதபடிக்கு பூமிக்குரியவைகளே பார்க்கும்படி, அழிந்து போகிற போஜனம் என்று எழுதப்பட்டிருக்கிற பூமிக்குரியவைகளை பார்க்கும்படி ஆலயத்துக்குள்ளால இருக்கிற அநேகம் பேரை சாத்தான் இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறான். அவங்களுக்கு எவ்வளவுதான் கர்த்தர் மேலானவைகளை பாரு, மேலானவைகளை தேடு என்று சொன்னாலோ அவர்கள் நிமிர்ந்து பார்க்க மனதற்றவர்களாய் இருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய தேடுதல் எல்லாம், அவர்களுடைய முக்கியம் எல்லாம் இந்த உலகத்திற்குரியதாய் இருக்கிறது. உலக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார், பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, எவைகள் எல்லாம்? உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஏற்கனவே மனக்கண்களை குருடாக்கி கொண்டு இருதயத்தை கடினமாக்கி கொண்டும் அவனுடைய தந்திரத்திலே விழுந்து இப்பொழுது கேட்ட வசனம் நமக்குள்ளாய் பிரயோஜனப்படாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசினாலும்,
பரலோகம் பரலோகம் என்று சொல்லி நம்ம அறிக்கையிட்டாலும் தேடுதல் என்னவோ அழிந்து போகிற பூமிக்குரியவைகள் தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். என்னதான் ஒரு இரவு முழுவதும் 2 தூதர்கள் உட்கார்ந்து 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணி அதிகாலையிலே அக்னியும் கந்தகமும் இறங்கி அந்த சோதோம் கொமோராவை அழித்து போடுவதற்கு முன்பாக, சூரிய உதயத்திற்கு முன்பாக லோத்தையும் மனைவியும் 2 பிள்ளைகளையும் அழைத்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு விட்டு சமபூமி எங்கும் நில்லாதே மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னாலும் லோத்தின் மனைவியினுடைய இருதயம் எங்கேதான் இருக்கிறது? அழிந்து கொண்டிருக்கிற சோதோம் கொமோராவில் சேகரித்து வைத்தவைகளின் மேல் தான் இருக்கிறது. இன்னைக்கு நம்மில் அநேகம் பேர் சொல்லலாம், என் சூழ்நிலை அப்படி. என் சூழ்நிலை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? சூழ்நிலையை பார்க்கிறவன் பரலோகத்திற்கு சென்று சேரப்போவதில்லை. கர்த்தரை பார்க்கிறவன் சூழ்நிலைகளை கடந்து பரலோகத்திற்கு செல்வான். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய எல்லாவித சூழ்நிலைகளை மாற்றி போடுவதற்கு இயேசு போதுமானவர். வசனம் உள்ளால கிரியை செய்யணும். சும்மா பரலோகம் 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 பரலோகம்னு சொன்னா போதாது. பரலோகத்தை குறித்த வாஞ்சையும் தாகமும் பெருக வேண்டும். பரலோகத்தை குறித்த தேடுதல் அதிகமாய் நமக்கு உருவாக வேண்டும். அல்லேலூயா. அந்த பரலோகத்தை குறித்ததான தேடுதல் உருவாக்குகிறதான வேளையில வசனத்தின்படி வாழுகிறவர்களாயிருப்போம். ஆமென். சத்தியத்தின்படி வாழுகிற நீதி உள்ள ஜாதி அதற்குள் பிரவேசிக்கும். பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாத்தான் கட்டி இருக்கிறானா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு எளிதாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பரலோகத்தை குறித்த தேடுதல் வெறும் வார்த்தைகளாக மட்டும் பரலோகத்தை குறித்த தேடுதல் இல்லாம வார்த்தைகளை கடந்து கிரியைகளாய் மாற்றி எதை இழந்தாலும் நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சையும் தாகமும் உடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், பரலோகத்தின் மேன்மைக்காக எதையும் நஷ்டப்படுவதற்கு நீங்கள் துணிகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், சாத்தானால நீங்க கட்டப்படவில்லை. ஆனால் பரலோகம் பரலோகம் என்கிறது உங்களுடைய வார்த்தையில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வார்த்தை கிரியையாய் மாறாமல் உங்களுடைய தேடுதல் பரலோகம் என்று சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூலோகத்திற்குரிய காரியங்களாய் இருக்குமே ஆனால், அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களாய் இருக்குமே ஆனால், வேதம் சொல்லிட்டல்லவா பூமியில் உள்ளவைகளை கீழானவைகளை என்று சொல்லி அந்த கீழான பூமியில் உள்ளவைகளுக்காக நீங்கள் அதிகமாய் உருவ குத்தி கொண்டு பிரயாசப்படுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளால இருந்தாலும் சாத்தான் தன்னுடைய தந்திரத்தினாலே உன்னை கட்டியிருக்கிறார். உன்னை கட்டியிருக்கிறார். தேவன் எவ்வளவுதான் பரலோகத்திற்கு நேராக உன்னை திருப்ப நினைத்தாலும் ஏற்கனவே உன்னுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சாத்தானால நீ கட்டப்படுவதற்கு அவனுடைய தந்திரத்திலே அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விட்டபடியினாலே பரலோகம் என்பது வார்த்தையா மட்டும்தான் இருக்கிறது, வாழ்க்கையின் அனுபவங்களாய் மாறவில்லை. தேடுதல் என்பது சாதாரணமாய் தான் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு லட்டை தருவார், புட்டை தருவார், ஜாங்கிரியை தருவார், பப்சோடாவை தருவார் என்று சொல்லி தேவனை தேடுகிறதும் அவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறதும் உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்காக தானே தவிர, நான் இன்று இங்கே கண்ணை மூடினாலும் என் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது. பரலோகம் என்பது நீங்க கஷ்டப்படாம என்ன பண்ண முடியாது, சொந்தமாக்க முடியாது. வேதம் சொல்கிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும், போராட வேண்டும். நீங்கள் அதற்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். எந்த கிரயத்தையும் செலுத்தாமல் நான் முங்கிட்டே எழும்பிட்டே பரலோகத்திற்கு போவேன் என்று சொல்வீர்களே ஆனால், நான் கிறிஸ்துவின் மாம்சத்தை புசிக்கிறேன், இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லுவீர்களே ஆனால் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். காரணம், சாத்தானுடைய தந்திரமான வஞ்சக வலையிலே நீங்கள் விழுந்து விட்டபடியினாலே. தேவன் உங்களை நிமிர்ந்து பார்ப்பதற்கு ஏதுவாக, பரலோக மகிமையை பார்ப்பதற்கு ஏதுவாக எத்தனையோ முறை உங்களை நிமிர்த்தி பார்க்கிறார். நீங்களோ
கட்டவிழ்க்கப்பட்டாலும் மறுபடியும் உங்களை கட்டுவதற்கு ஒப்புவித்துக் கொண்டு மறுபடியும் குனிந்து பார்க்கிறவர்களை, அழிவுக்குரியவைகளை தேடுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்க வெளியே இருக்கிறவங்க இல்ல, தேவாலயத்துல தான் இருக்கிறீங்க. இந்த கூனி இருந்தது போலதான் இருக்கிறீங்க. அருமையான தேவ ஜனமே, இந்த பகல் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ குனிந்து நடந்தது போதும், பூமிக்குரியவைகளுக்காக பிரயாசப்பட்டது போதும், என்னுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை தேடி அதற்காக பிரயாசப்படு. அப்பொழுது இந்த பூமியில் உள்ளவைகள், தேவையானவைகளை உனக்கு கொடுப்பதற்கு நான் போதுமானவராயிருக்கிறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்கும் இந்த உலக ஆசீர்வாதங்கள் அதிகமாய் வாக்கு பண்ணப்பட்டன. காரணம், அந்த பரலோகம் என்கிற மேன்மையான ராஜ்யம் அந்த நாட்களிலே வாழ்ந்த தேவ பிள்ளைகளுடைய கண்களுக்கு கொஞ்சம் மறைவாகவே இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டில் பூலோக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கலும் 99.9 மடங்கு எது ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் அடையாளம் காட்டுகிறது தெரியுமா? பரலோகத்தை. நீங்கள் பூலோகத்துக்குரியவைகளை தேடி அழிந்து போக வேண்டும் என்றல்ல. இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூலோகத்தில் மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்தது. எதற்காக அம்மா? எதற்காக ஐயா? எதற்காக வாலிபனை, கன்னிகை? எதற்காக? நீங்கள் இந்த பூலோக ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது பரலோகவாசிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக. இயேசுவினிடத்தில் சீசர் போய் கேட்கிறாங்க, எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர்? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, எங்களுக்கு இருந்த எல்லா உலக நம்பிக்கைகளையும் விட்டு உம்மை என்ன பண்ணினோம்? பின்பற்றினோம். நீர் என்ன சொன்னீர்? தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னீர். ஆகையினாலே இந்த உலக காரியங்களை வெறுத்தோம், எங்களை நாங்கள் வெறுத்தோம், உம்மை பின்பற்றி வருகிறோம் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு, எங்களுக்கு நீர் என்ன தருவீர்? ஆண்டவர் அழகாக ஒரு பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதங்களை பெறுவேன்னு சொல்லிக்கிட்டு மறுமையில என்ன பெறுவ? நித்திய ஜீவனை. இந்த நூறத்தனையான ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் சொல்லி நீங்க நினைச்சிடக்கூடாது. உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதம் உடைய அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தருவேன். ஆமென். இந்த உலகத்துல நீங்க வாழும் வரைக்கும் அவைகளிலே நீங்கள் பூரிப்பீர்கள். ஆனால் இவன் கேட்டது, இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. ஆண்டவர் அடுத்த வார்த்தையை ரொம்ப கவனமா சொல்றாரு, மறுமையிலே நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருடைய போதனைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளில் இந்த உலக காரியங்கள் அல்ல, பரலோக காரியங்கள் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறதை பார்க்கலாம். மிகவும் அதிகமாய் மையப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவஜனமே, இன்றைக்கு செழிப்பான உபதேசங்களுக்கு பஞ்சமில்லை, செழிப்பை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. ஆனால் பரலோகத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற நாம், கண் திறக்கப்பட்ட நாம், இந்த நாட்களில் பரலோகத்திற்குரியவைகளை தேடுகிறோமா, இல்லை குனிந்து நடக்கிற கூனிகளாய் இருக்கிறோமா? நான் அடிக்கடி சபையை பார்த்து சொல்வேன், சில வேளைகளில் ஆண்டவரை பார்த்து நீங்க இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்கு கிருபதாரம் ஆண்டவரே, விட்டு விலக கிருபதாரம், மனம் திரும்ப கிருபதாரம், இதுக்கெல்லாம் நீங்க கிருபைக்காக கேட்கணும்னு சொல்லி வேதம் சொல்லல. எப்ப பாவம் என்று உணர்த்தப்படுகிறாயோ அங்கே ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி விட்டு விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுது. அதுக்கு போய் ஆண்டவரே கிருபதாரம் கிருபதாரம் கிருபதாரம்னு கேட்டா உனக்கு அந்த கிருபை ஒருபோதும் கிடைக்காது. அப்ப எப்ப கிருபை கிடைக்கும்? நீ விட்டு விலகின பின்பு அந்த பாவங்களை விட்டு, தேவனுடையதான பார்வையிலே அருவருப்பான காரியங்களை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு மனம் திரும்பின பின்பு, அதை விட்டு விலகின பின்பு அதை காத்துக் கொள்வதற்கு கிருபை கேள். அதற்கு கிருபை வேணும். நம்மில் அநேகமர் செய்கிற காரியம் எப்படி இருக்கு தெரியுமா?
இது பாவம்னு தெரியுது, உமக்கு சித்தம் இல்லைன்னா விட்டு விலகிறதுக்கு கிருபை தாரும். இதை செய்யக்கூடாதுன்னு தெரியுது, உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை விட்டு விலகிறதுக்கு கிருபை தாரும். இங்க நான் போகக்கூடாதுன்னு தெரியுது, நான் போறது உமக்கு சித்தம் இல்லைன்னா என்ன பண்ணும், போவாம இருக்கிறதுக்கு எனக்கு தடை பண்ணி கிருபை தாரும். அவர் எத்தனை தடவை தான் கிருபை தருவாரு? இது எப்படி இருக்கு தெரியுமா? பாய்சன், நம்முடைய உயிர்கொல்லி ஆகிய விஷம், மனிதனுடைய உயிரை பறிக்கிற ஒரு விஷத்தை எடுத்து நம்ம முன்னால வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இதை குடிச்சா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும், இதை குடிச்சா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும், இதை நான் குடிக்கிறது உமக்கு சித்தம் இல்லைன்னா ஆண்டவரே இது தண்ணீராய் மாறும். ஆண்டவர் நம்மை பார்த்து நகைப்பார். ஏன் நகைக்கிறாரு? எதுக்கு ஏன் நகைக்கிறாரு? நான் உனக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன், இதை குடிச்சா சாவுன்னு சொல்லி உனக்கு தெரியுது, அதுக்கப்புறம் இதை நான் குடிக்கிறது உமக்கு சித்தம் இல்லைன்னா, சாவுறது சித்தம் இல்லைன்னா இதை தண்ணீரா மாற்றங்கிறது என்ன நியாயம்? என்ன நியாயம்? நமக்கு கற்றுத்தந்தது யார் இதை? அருமையான தேவஜனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் விஷம் எதுவாதான் இருக்கும், விஷமாதான் இருக்கும். கர்த்தாவே என்னுடைய கட்டுகளை அவிழ்வும் என்று சொல்லுவதில் தவறில்ல. கட்டை அவிழ்த்த பின்பும் ஒன்ன நீயே கட்டி வச்சுக்கிட்டு கட்டவிடும் கட்டவிடும் கட்டவிடும்னா எத்தனை முறை அவருடைய கட்டை அவுக்க வேண்டும்? கூனியினுடைய கட்டை ஒரு முறை தானே அவிழ்த்தார். அவள் நிமிர்ந்து பார்த்தாளே, எத்தனை முறை அவர் அவிழ்த்த பின்பு உன்னுடைய கண்கள் ஏன் மேலானவைகளை பார்க்கிறதற்கு மனதற்றதாய் இருக்கிறது? பரலோக தரிசனம் உடையவளாய் மாறுவதற்கு ஏன் மனதற்றதாய் இருக்கிறது? தேவாலயத்திற்கு போவதும் பாடல்களை பாடுவதும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று ஆராதிப்பது மட்டும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் என்று நினைக்கிறாயோ? கட்டப்பட்டிருக்கிற நீ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி பரலோக காரியமாகிய மேலான காரியங்களை தேடும் வரையும் இந்த ஆராதனை மட்டும் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. பரலோகம் என்பது உன்னுடைய வாஞ்சையே, ஆனால் உன்னுடைய தேடுதலும் பிரயாசமும் பரலோகத்திற்குரியதாக இருக்க வேண்டும். கரங்களை கொட்டி நீ அதை தேடி, இதை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திற்குரியது தேடு. பூமியில உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நீ பரலோகத்திற்குரியதை தேடு. பூமியில உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். அதை நான் உனக்கு தருவதற்கு போதுமானவராயிருக்கிறேன். நீங்க பரலோகத்திற்குரியதை உண்மையா தேடி பாருங்க. பூலோகத்திற்குரியதை குறைவில்லாமல் தருவதற்கே ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். காரணம், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மனுஷங்கிட்ட போய் முறையிடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவ திட்டத்திற்கும் சித்தத்திற்கும் நேரா என்ன பண்ணுங்க, திரும்புங்க. அல்லேலூயா. அழகா பாடுவோம். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஆரம்பத்தை விட்டுறக்கூடாது. ஆரம்பம் என்ன? நம்ம இன்னைக்கு இடையில பிடிச்சுக்கிறோம். சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா எதை படிப்பிச்சுக்கிடுவீங்க தெரியுமா? 2வது வசனத்தை உறுதியா பிடிச்சுக்குவீங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி உன் பேரவை பழமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீரே. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி பேரை பெருமைப்படுத்தும், என்னை ஆசீர்வாதமாய் வையோன்னு. ரொம்ப நல்லதுதான். ஆனா ஏன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு கர்த்தர் சொல்றாரு? முதல் வசனத்தில் சொல்லுகிறது, நீ இனத்தையும் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போன்னு கட்டளையை கொடுத்துக்கிட்டு நீ போனேன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம். 3வது வசனம் சொல்ல, ஆபிரகாம் புறப்பட்டு போனான். முதல்ல உள்ள கட்டளையும் கற்பனையும் விட்டுருவோம், வாக்கை மட்டும் பிடித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த பாட்டுல
கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே அவர் பாதம் வீட்டு பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. அந்த நாடு சுதந்தரிப்பை ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த கொஞ்ச காலம் தேவன் உனக்கு வைத்திருக்கிற பாடுகளை, பரலோகத்து நிமித்தம் வருகிற நிந்தையும் அவமானங்களையும், வசனத்தின்படி வாழுகிறது நிமித்தம் வருகிற தூஷணங்களை எல்லாம் கேட்டு சகித்து பொறுமையாய் உன்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டால் வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் துணித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவா எனக்கானந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவா எனக்கானந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீட்டு பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவன் மட்டும்தான் அப்படி பாடணும். பாடே அனுபவிக்காம நிந்தை சகித்து கொள்ளாம பரலோகம் என்று சொல்லி சொல்லக்கூடாது. நீ வசனத்தின்படி வாழும்போது, உண்மையா பரலோகத்தை தேடும் போது, உலகம் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோ. உலகத்தை சிநேகிக்கிறவங்களை மட்டும்தான் இந்த உலகம் சிநேகிக்கும். உலகத்தை வெறுத்து பரலோகத்தை தேடுகிறவர்களை இந்த உலகம் வெறுக்கும் என்று சொல்லி நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே முறையிட்டு குனிந்து கிடக்கிறார்கள். அடிமைத்தனம் என்கிற நுகம் அவர்களை என்ன பண்ணி வைத்திருக்கிறது? குனிந்து நிமிர்ந்து பார்க்க கூடாதபடி குனிந்து பார்க்க செய்திருக்கிறது. ஆபிரகாமின் தேவனை மறந்து விட்டார்கள். ஈசாக்கின் தேவனை மறந்து விட்டார்கள். யாக்கோபின் தேவனை மறந்து விட்டார்கள். நல்ல கவனிங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம். ஒரு நாளிலே இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவன் இவர்கள் எப்பொழுது என்னை கூப்பிடுவார்கள்? இவர்கள் எப்பொழுது என்னை தேடுவார்கள்? நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமே. பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்திலே அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டுமே என்று சொல்லி எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஆண்டவர் ஓரேப் மலையின் மேல் இறங்கி வந்தார். பர்வதம். மோசே அங்க போறான், மோசே அங்க வர்றான். மோசே தான் ஆண்டவர் முன்குறித்த ஆளு.
ஆனா திக்குவாயும் அந்த நாவும் உடைய மனுஷன். முச்செடி பற்றி எரிகிறது அக்னியினால, ஆனா வெந்து போகல. அதிசயத்தை பார்க்கும்படி பக்கத்துல போறான். கர்த்தர் அவனை பிடிச்சிடுறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். நீ எகிப்துக்கு போகணும். ஆமேன். என் ஜனங்களுடையதான கூக்குடுதலின் சத்தம் என்னுடைய சந்ததியிலே வந்து கேட்டது, அது எட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவர்களை போய் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரணும். நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல அவர்களை கொண்டு வந்து சேர்க்கணும் போகணும். அவன் சொல்றான், ஐயோ வேற யாரையாவது அனுப்போம், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ள ஆளு, நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் ஒரு வார்த்தை வெளியில பேசணும்னால 5 நிமிஷம் ஆயிரும். இதுக்குள்ளால கல்லறிஞ்சு என்ன கொண்டு போட்டுருவான். எபிரே ஜனமன் தான் அங்க இருந்துகிட்டு வந்தவன். அவனுக்கு ஒரு சுபாவம் எனக்கு தெரியும். ஏற்கனவே இன்னைக்கு இந்த வனாந்தரத்தில் வந்து இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உம்ம ஜனம்தான். இவனை அடிச்சு கொள்றான்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனேன். அவனை அடிச்சு கொண்டு வைத்தியவனை என்ன பண்ணிட்டு மணல்ல புதைச்சிட்டேன். இது வேற யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது யாருக்கு? உம்மதே ஜனத்துக்கு தான். நான் போறேன். எபிரேயனை இப்ப அடிச்சுக்கிட்டு நிக்கிற அண்ணன் தம்பியும். இப்ப சொன்னேன், ஏப்பா உங்களுக்குள்ளால என்னப்பா பிரச்சனை, விட்டுருங்கப்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எகிப்தியன் தான் உங்களை அடிக்கிறான், நீங்களும் மாறி மாறி அடிக்கணுமா? உன்னை எங்களுக்கு நியாயாதிபதியாக வச்சது யாரு? நீ அந்த எகிப்தியனை கொன்னு மணலுக்குள்ளால புதைச்சது போல எங்களையும் புதைக்க வந்திருக்கிறியோன்னு சொல்லி இவனுக்கு நேரா திரும்பிட்டான். உதவி செய்தவனுக்கு விரோதம். நான் எதனால இன்னைக்கு இந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறேன் தெரியுமா? நான் சொகப்பா இருந்திருப்பேன் எங்க எகிப்தின் அரண்மனையில். உம்முடைய எபிரேயன் தான் காரணம். அவங்கிட்ட போய் திக்கி திக்கி பேசுங்கிற அவன் என்ன சும்மா விடுவானா? ஏற்கனவே என்ன தேடிக்கிட்டு இருப்பான். ஒன்னி பார்வனோட்ட மாட்டி விட்டுருவான். இல்லைன்னா இவனே என்ன கல்லாடி நான் போக மாட்டேன். ஆண்டவர் இவனுக்கு சகோதரனை வர வச்சு இவன் உனக்கு வாயா இருப்பான், கூட்டிட்டு போன்னு சொல்லி கர்த்தருக்கு சோத்திரம் கூட அனுப்புறாரு. பஸ்காட்டு குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு எகிப்திலிருந்து இவர்களை வழி நடத்தி கானானுக்குள்ளால கொண்டு வருகிறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு காரியத்தை வனாந்தரத்தில் வச்சு சொல்றாரு. வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். 26:13 வாசிக்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை, உங்கள் மேலிருந்த அடிமைத்தனம் என்கிற நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் கரங்களை கொட்டி. ஆமே. கர்த்தர் எப்ப நம்மை மீட்டு கொண்டாரோ, ஆமே, அதுக்கு பிறவைக்கு நம்ம குனிஞ்சு பார்க்க கூடாது, நிமிர்ந்து நடக்கிறவர்களா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம மேல இருந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்தையும் பாவ அடிமைத்தனத்தையும் உடைத்தெறிந்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினோர். ஆனா மீட்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நம்ம மறுபடியும் வந்து என்ன பண்றோம்? அவனுடைய வஞ்சக வலையில், அவனுடைய தந்திரம் இன்னதென்று அறியாமல், அவன் எதற்காக வலையை விரித்திருக்கிறான் என்பதை அறியாமல், அவனுடைய தந்திரத்தை அறியாமல், அவனுடைய வஞ்சக வலையில் மறுபடியும் சிக்குண்டு தேவன் வைத்த மகிமையான பரலோகத்தை பார்க்க கூடாதபடிக்கு, அதை தேடக்கூடாதபடிக்கு, அதை குறித்த கரிசனையற்றவர்களாய் மாறி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான வாக்குத்தத்த தேசத்தை அசட்டை பண்ணினார்களோ, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்களோ, அதே போல இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நம்மில் அநேகமே பரலோகத்தை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் அவர் நிமிர்த்தி விட்டாலும் நிமிர்றதுக்கு மனம் இல்லை. பாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் நிமிர்ந்தது போல இருக்கு. வெளியே போய் பழைய குருடி கதவை திரடி அவன் கட்டுறானோ இல்லையோ, நாமே நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லி ஒரு கயர் எடுத்து நம்மளை கட்டிக்கொள்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த சூழ்நிலை என்கிற கட்டை உடைத்து விட்டு வெளியே வாணி எவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னாலும் அந்த சூழ்நிலை என்கிற கட்டை தான் நீ மறுபடியும் 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 காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறாய். என்னுடைய சூழ்நிலை இது, எனக்கு வசனத்தின்படி வாழணும்னு சொல்லி வாஞ்சை உண்டு, உண்மையா இருக்கணும்னு வாஞ்சை உண்டு. ஆனால் என்னுடைய சூழ்நிலை இது என்று சொல்லி சூழ்நிலையை மாற்றுகிறவரை விசுவாசிக்காமல் சூழ்நிலையை காரணம் காட்டிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த பகல் காலத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நான் எத்தனை தரம் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும்.
ஏன் பரலோக தரிசனமற்றவனாய் அற்றவளாய், பரலோகத்தை குறித்த கரிசனையற்றவனாய் அற்றவளாய், பரலோகத்தை குறித்த தேடுதல் அற்றவனாய் அற்றவளாய், பரலோகம் என்பதை வெறும் வார்த்தையாக வைத்து வாழ்க்கையின் தேடுதல்கள் எல்லாம் பூமிக்குரியவைகளாய் இருக்கிறது. நான் உன்னை எத்தனை தரம் நிமிர்ந்து நடக்க பண்ண வேண்டும்? என் ஆண்டவருடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய ஜெபத்தின் பெரும் பகுதி இந்த உலக காரியங்களுக்குரியதாக இருக்கிறதோ, உலகத்திலே உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக இருக்கிறதோ? ஆண்டவரே, எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக போராடி தேவ சமூகத்தில் என் பிள்ளைக்கு லட்ட கொடு, ஜாங்கிரியை கொடு, பச்சோடாவை கொடுன்னு சொல்லி போராடி ஜபிக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ? மற்றவங்களுக்கு முன்னால பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வெறும் பாட்டு தான் வாழ்க்கையா? அது நல்லா தான் இருக்கும். ஆனால் பரலோகத்தை குறித்த தேடுதல் உண்டோ? கரிசனை உண்டோ? தியாகம் பண்ணுதல் உண்டோ? தரிசனம் உண்டோ? இது எதுவுமே இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிற உண்மை அடிப்படை கூடவா உங்களுக்கு தெரியாது? சிலர் போதிக்கிறதை போல நீங்களும் அவர்களுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விட்டீர்களோ? உலகத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பதுதான் பரலோக பாக்கியம் என்று சொல்லி சாத்தானுடைய அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ? அவர்களுடைய வஞ்சக வலையிலே விழுந்து விட்டாயோ? கர்த்தர் உனக்கு அனுமதித்த சிலுவையை சுமந்தவரை பின் செல்வதற்கு மனதற்றவளாய் இருக்கிறாயோ? அவர் விரும்புகிறபடி உன்னுடைய பூலோக வாழ்க்கை நிர்ணயித்து ஓடப்பட்டால்தான் நீ பரலோகத்தின் பாக்கியசாலியாய் மாற முடியும். அவர் விரும்புகிறபடி உன்னுடைய பூலோக வாழ்க்கை மாறாம நீ விரும்புகிறபடி சாத்தானுடைய வஞ்சக வலையிலே சிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் பரலோக வாழ்க்கையை இழந்துருவ தேவனுடைய பிள்ளையே, இழந்து போயிருவேன். ஆண்டவர் அவங்களை ஞாபகப்படுத்துறாருன்னா உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் அப்பா. உங்களை எதுக்கு தெரியுமா அந்த அடிமைத்தனத்து நுகத்தை உடைத்து நிமிர்ந்து இருக்க பண்ணினே? எதுக்கு தெரியுமா நிமிர்ந்து நடக்க பண்ணினே? எதற்கு தெரியுமா உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து நான் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் இருக்கிறது, அதுல போய் உங்களை சேர்க்கவாக்கும். நான் உங்களை நுகங்களை உடைத்து நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கவனிச்சு கேளுங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் இருக்கிற மகிமையின் பரலோக ராஜ்யத்தில் என்னோடு கூட நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதனால நீ என்ன பண்ணிடக்கூடாது? இந்த உலகம்தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடாத. உனக்கு நான் ஆயத்தம் பண்ணின ஒரு இடம் இருக்கிறது. அங்க நீ எங்கூட யுக யுகமாக இருக்கணும்னு நான் விரும்புறேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் உன்னை சந்திக்கும்படி வருவேன். சபையே, உன்னை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன், என்னோடு கூட உன்னை வைத்துக் கொள்வேன் என்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு பண்ணின பெரிய பாக்கியமான வாக்குத்தத்தம் பரலோகம்.
அதை குறித்த தேடுதல் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறது? என் பிள்ளைய அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், இப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், எனக்கு பிள்ளைய டாக்டர் ஆக்கணும். ஒரு தகுதி இல்லைன்னா எடுக்கிறது படிக்கிறதும் ஒழுங்கு கிடையாது, எடுக்கிற மார்க்கும் ஒழுங்கு கிடையாதுன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைய வெளியூர்ல தான் படிக்க வைக்கணும். அந்த பிள்ளை பரலோகவாசியாய் மாற வேண்டும் என்று அதற்கு ஊட்டி கொண்டிருக்கிறாயோ? அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அதனுடைய விருப்பம். நீ வாழ்ந்து காண்பித்தால் தானே நீ சொல்ல முடியும். நீயே கீழானவைகளை தேடி அழிந்து கொண்டிருக்கும் போது, உலக காரியங்களை குறித்து அதிக கவலைப்படுகிறவளாய் இருக்கும்போது, உன் பிள்ளைக்கு எப்படி பரலோகத்தை நீ ஓட்ட முடியும்? உன்னுடைய ஜெபம் என்னன்னு பாரு. நல்ல மார்க்கத்தாரு, நல்ல மார்க்கத்தாரு, நல்ல மார்க்கத்தாரு. மார்க்க வாங்கி வச்சு என்ன பண்ண போற? தேவையா? தேவை. நான் வேண்டாங்கல்ல. படிப்பு தேவையா? தேவை. வேண்டாங்கல்ல. மார்க்கு மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிற என்னைக்காவது யோசிச்சிருக்கிறியா? என் பிள்ளைய நான் இதாக்கணும் அதாக்கணும், ஓகே இருக்கட்டும். கர்த்தர் என் பிள்ளையை என்னவாய் மாற்றணும்னு நினைக்கிறாரு. என்னைக்காவது இந்த கேள்வி உனக்குள்ள எழும்பி இருக்கா? எனக்கு பிள்ளையை தந்த கர்த்தருடைய சித்தம் என்ன? முதல்ல நீ பரலோகத்துக்குரியவைகளை தேடு. நீ நுமிரு, அதுக்கு பிறகு உன்னுடைய பிள்ளை தானா நுமிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ குனிஞ்சு கட்டுண்டு குனிஞ்சு நடந்துக்கிட்டு பிள்ளை நுமிரல்ல, பிள்ளை நுமிரல்ல, பிள்ளை நுமிரல்ல, அது எப்படி நுமிரும்? அது எப்படி நுமிரும்? மார்த்தாள் இடத்துல சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற? கவலைப்படுறப்பா. ஒன்று தெரியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த பங்கு என்ன தெரியுமா? கிறிஸ்து என்கிற பங்கு, பரலோகம் என்கிற பங்கு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மார்த்தாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது அவதான். சாத்தானுடைய தந்திரத்தினாலே கட்டப்பட்டவளாய் குனிந்து பார்த்துக்கிட்டே கிடக்கா. நுமிரல்ல. அவளுடைய தேடுதல் எல்லாம் உலகத்திற்குரியதா இருக்கிறது. அதனாலதான் சகோதரிய குறித்த ஒரு பெரிய எண்ணம் உண்டாயிற்று, எரிச்சல் அவளுக்கு உண்டாயிற்று. மரியாள் பார்த்தா, எனக்கு இதை விட அது முக்கியம். கரங்களை கொட்டி. ஃபாதர் கூட சரியா தான் சொல்லி இருக்கிறார், உனக்கு தான் புரியல. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி 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 நீ ஓடு. தேடலைன்னா அதுவா உங்ககிட்ட வராது. நீ தேடி பிரயாசப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். பரலோகம்னு சொல்றதுனாலையோ அறிக்கை இடுகிறதுனாலையோ ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. பலவந்தம் இருக்கிறதோ? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில், நல்லா கவனிங்க, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. ஏற்கனவே அடிமைப்பட்டு கிடந்தவன் தான் அடிமைத்தனத்து நுகத்தை உடைத்து கட்டுகளை அவிழ்த்து குனிந்து கிடந்த அவனை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவன் மறுபடியும் என்ன பண்ணிட்டான்? கட்டுகளுக்கு உட்பட்டு விட்டான். மறுபடியும் அடிமைத்தனம் என்கிற நுகத்திற்கு தன்னுடையதான கழுத்தை கொடுத்துட்டான். கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அந்நாளில் நான் அவன் நுகத்தை, ஆமென், உன் கழுத்தில் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும். சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் நுகம் உடைக்கப்படுகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும். தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய வஞ்சக வலையிலிருந்து நீ வெளியே வருகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பரலோக தரிசனம் உனக்குள்ளாய் உருவாகிற நாளாய் இந்த நாள் மாறட்டும். தேவனுடைய பிள்ளையே, கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களிலே நீ தேடாமற் போனாயானால் நீ தேடும் போது அது உன்னை விட்டு விலகி போயிரோமே. ஒரு தேவனுடைய மனுஷன் அடிக்கடி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ பரலோகத்திற்குரியவைகளை தேடினால் பூமிக்குரியவைகள் தானாக உன்னிடத்திற்கு வந்து சேரும். நீ பூமிக்குரியவைகளை தேடினால் பரலோகத்திற்குரியவைகள் உன்னை விட்டு தூரமாய் போகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? இன்னைக்கு அவர் கட்டுகளை உடைத்து அறுத்து நுகங்களை உடைத்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண விரும்புகிறார். நீ பரலோக தரிசனம் உடையவளாய் மாறணும்னு விரும்புகிறாரு. ஒரே ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து முடிக்கிறேன். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தாலும்
அறுப்புண்டு போவார்கள், அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். அல்லேலூயா. உனக்கு வலையை விரிச்சு உன்னை சிக்குண்டு போக செய்தவன் அநேக பேராயிருந்தாலும் அவன் அழிந்து போவான், அவன் ஒளிந்து போவான். சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு இயேசு கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை குனிந்து நடக்க பண்ணி ஒரு காலத்தில் பரலோகம் பரலோகம் என்கிற வாஞ்சைகளை நிமிர்ந்து நடந்த நீ, தலையை உயர்த்தின நீ, மூச்சு எல்லாம் பேச்செல்லாம் பரலோகம் என்றிருந்த நீ பரலோக தரிசனத்தை இழந்து நிற்கிறாயோ? உன்னுடைய தேடுதல் கடமைக்கானதாயிருக்கிறதோ? தேவ திட்டங்களையும் தேவ காரியங்களையும் தேவ ராஜ்யத்தையும் நிமிர்ந்து பார்க்காதபடிக்கு இந்த கூனியை போல சாத்தானால் கட்டப்பட்டு குனிந்து போய் நிற்கிறாயோ தேவாலயத்தில்? இந்த காலை வேளையில் மறுபடியும் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே முழங்கால் படிக்கிடுவோம். உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். சபையே சாத்தானால் கட்டப்பட்டு ஹல்லேலூயா கூனியாக எவ்வளவும் எள்ளளவும் நிமிர்ந்து பார்க்க முடியாதவளாக இருக்கிறாள். இந்த காலை வேளையில் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாள் ரட்சிப்பின் நாள். வேதம் சொல்கிறது இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம் என்று. இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிறது. ஒரு குறுகின காலத்துக்குள்ளால வந்திருக்கிறோம். இயேசுவின் வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது, வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. இன்றைக்கு வேற்பு அருகையை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்க பீடங்கள் குறைந்து விட்டன. பரலோகத்தை குறித்த பிரசங்கங்கள் குறைந்து விட்டன. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உனக்கு அதை தருவார் இதை தருவார் என்று சொல்கிறதான நவீனமான பிரசங்கிகள், சாத்தானுடைய கள்ள அப்போஸ்தலர்கள், சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் இருக்கிறாய். சத்தியம் தள்ளுபடியாகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் இந்த பகல் கால உன்னோடு கூட பேசுகிறார். நீ கட்டப்பட்டவனாய் கட்டப்பட்டவளாய் குனிந்து நடக்கிறவனாய் நடக்கிறவளாய் அல்ல. நுகங்கள் உடைக்கப்பட்டு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நிமிர்ந்து நடக்கிறவனாய் நடக்கிறவளாய் மாறணும். உன் தலை உயர்த்தப்படணும், உன் தலை உயர்த்தப்படணும். நீ குனிந்து பார்த்தது போதும், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது போதும், உலகத்தின் காரியங்களுக்காக உன்னை உருவ குத்தி கொண்டது போதும். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நுகங்களை உடைத்து கட்டுகளை அவிழ்த்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு போதுமான தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், நீ மேலானவைகளை தேடுவதற்கு ஆயத்தமா மகனே? நீ மேலானவைகளை தேடுவதற்கு ஆயத்தமா மகளே? பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளுக்காக தானே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளால சண்டை வருகிறது, சச்சரவு வருகிறது. இந்த பூமிக்குரியவைகளுக்காக அல்ல, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் உண்மையாய் பரலோகத்தை வாஞ்சித்து தேடும் போது ஆமே ஆமே. இந்த பகல் காலத்துல அந்த கூனியை நிமிர்ந்து நடக்க பண்ணினதான ஆண்டவர் அநேக பேருடைய கண்களுக்கு அவர் கற்பனையை மீறினது போல, நியாயப்பிரமாணத்தை மீறினது போல தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 18 வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிறதை கண்ட ஆண்டவர் அவள் மேல் பரிதாபப்பட்டு அவளுடைய கட்டுகளை அவிழ்த்து அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஆண்டவர், அவளை கட்டி இருந்த சாத்தானை வெட்கப்படுத்தின ஆண்டவர், இன்றைக்கு இந்த பகல் காலத்தில் உன்னை கட்டி இருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை அவிழ்த்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு இயேசு கடந்து வந்திருக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே நம்மை வஞ்சிக்கிறான். அவனுடைய வஞ்சக வலைக்குள்ளால நம்ம சிக்க வைக்கிறான். குனிந்து நடக்க பண்ணுகிறான். மனக்கண்களை குருடாக்கி இருதயத்தை கடினப்படுத்தி போட்டவன், வசனம் உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு நம்மை வழியரகான நிலமாய் மாற்றி போட்டவன் கட்ட ஆரம்பிக்கிறான். வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, அந்த கட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு ஆயத்தமா? கர்த்தர் உன்னை கட்டவிழ்த்து விடுதலையா ஆயத்தமாய் வந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார்.
தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா ஆமென். சிம்சோனை பார்த்து சொன்னது போல சொல்லு. சிம்சோன் சொன்ன ஆண்டவரை பார்த்து, இந்த ஒரு விசை ஆண்டவரே, இந்த ஒரு விசை கட்டுகள் கலன்றது தேவனுடைய பிள்ளையே. எஸ், கட்டுகள் கலன்றது. ஓ, கட்டுகள் கலன்றது. பெலிஸ்தர் அவனை கட்டி வைத்திருந்த கட்டுகள் கலன்றது. ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இது எனக்கு கடைசி வாய்ப்பு என்று நான் அறிகிறேன். இது என்னுடைய கடைசி வாய்ப்பு என்று அறிகிறேன். இது என்னுடைய கடைசி வாய்ப்பு என்று அறிகிறேன். தகப்பனே, தகப்பனே, இந்த ஒரு விசை என் மேல் இறங்கி என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து போடும் ஆண்டவரே. நெருப்புப்பட்ட நூலை போல இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஐயா. நெருப்புப்பட்ட நூலை போல. சாத்தான் இனி நிமிர மாட்டேன்னு சொன்னான், ஆனால் நான் நிமிர்ந்து நடக்கிறவனாய் மாறன ஆண்டவரே. அவன் என்ன பார்த்து சொல்றான், இப்ப நீ நிமிர முடியாது, நீ நிமிர முடியாது. என்னெல்லாம் பாரத்தை உனக்கு மேல வச்சிருக்கணும் பாத்தியா? நீ வெளியே வந்துடக்கூடாது, பரலோகத்தை தேடிடக்கூடாது. நீ என்னெல்லாம் பாரத்தை உனக்கு மேல நான் வச்சிருக்கேன். வியாதி பாரம், கடன் பாரம், துக்கம் என்கிற பாரம், கவலை என்கிற பாரம், பிரச்சனை என்கிற பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பாரத்தை, நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தை தந்து உனக்கு மேல வச்சிருக்கிற. நீ இதுல இருந்து வெளியே வர முடியாது. எகிப்தை குறித்து ஒரு வார்த்தை ஒன்று, இருப்பு களவாய். அங்க உள்ளால போனவன், அடிமையா போனவன் திரும்பி வர முடியாது. ஆனால் அந்த இரும்பு களவாய் ஆகிய எகிப்தில் இருந்த ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கட்டுகளை அவிழ்த்து நுகங்களை உடைத்து நிமிர்ந்து நடக்க பண்ணி வெளியே கொண்டு வந்ததை போல இந்த பகல் காலத்தில் சொல்றாரு. சாத்தா உன்னை பார்த்து சொல்லலாம், நீ நிமிர முடியாதுன்னு, உன் கட்டு தீராதுன்னு சொல்லலாம். இயேசுவாகிய நான் சொல்றேன், உன்னுடைய மீட்பராகிய நான் சொல்றேன், நான் உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து நுகங்களை உடைப்பதற்கு ஆயத்தம். நீர் நிமிர்ந்து நடப்பதற்கு ஆயத்தமா மகனே, மகளே. நீ மேலானவதை தேடிப்பாரு. நீ மாறாதுங்கிற பிரச்சனை எல்லாம் தானா மாற ஆரம்பிக்கும். பரலோக தரிசனம் உடையவனா மாறிப்பாரு. சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே வாஞ்ச, நான் இரண்டாம் மரணமாகிய நரகாக்கினைக்கு போகும்போது நான் தனிச்சு போயிடக்கூடாது. ஒரு பெருங்கூட்டத்தை என்னோடு கூட அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவன் மேல அவன் கண்ணு இல்ல. துன்மார்க்கத்தில் உளறி கொண்டிருக்கிறவன் மேல அவனுடைய கண்ணு இல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதற்காக வேஷம் தரித்து தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சிப்பதற்காக வஞ்சக வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். எத்தனை காலங்கள் குனிந்து நடக்க போகிறாய்? இன்னைக்கு நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் வாழ்க்கை அர்ப்பணி. கர்த்தர் ஒரு விடுதலையை உனக்கு தர்றாரு. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது. ஓ, விடுதலையின் அபிஷேகம் மேல இறங்கி வருது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனின் மேல் பலமாய் இறங்கினார். அவனை கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்ந்தப்பட்ட நூலை போல அறுந்து போனதை போல ஆமென். கர்த்தருடைய வல்லமம் உன் மேல இறங்கி வருது, உன் மேல இறங்கி வருது. தேவனுடைய கரம் உன் மேல வந்து அமருது. வாலிபனே, வாலிபனை எழும்பீரு, கன்னிகை எழும்பீரு, நிமிர்ந்து நட, நிமிர்ந்து நட. பெரிய சகோதர சகோதரி நிமிர்ந்து நட. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் நீங்கள் விடுபட முடியாத பாவங்களிலிருந்து, பாவ கிரியைகளிலிருந்து, பாவ பிரசன்னத்திலிருந்து இயேசு இந்த பகல் காலத்தில் உங்களை விடுதலை ஆக்குகிறார். உங்களை நிமிர முடியாதபடி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அடிமைத்தனத்து நுகங்களை உடைத்து, ஆமென், எள்ளளவும் நிமிர முடியாதபடி கட்டி இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து கர்த்தர் இன்று முதல் உங்களை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொண்டு உம்முடைய விடுதலையின் வல்லமைக்காய் நன்றி. அந்த புத்திகள் மாறி போகட்டும். ஆசீர்வதி, ஆசீர்வதி. ஒரு முறை கூட இவர்களை நிமிர்ந்து பார்க்க செய்யப்பா. ஆண்டவரே, பரலோக தரிசனம் உடையவர்களாய் மாற்றும் அப்பா. இவர்களுடைய தேடுதல் அதுவாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய், கிரியை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.